எங்கட பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றுல தான் இருக்கு, ரெண்டுல மூணுல நாலுல இல்ல. அவராலையும் பிரச்சனை முடியும், இவராலையும் பிரச்சனை முடியும் இல்ல, ஒருவனால தான் பிரச்சனை முடியும். எங்கட சகல நிலைமைகளும் சீராக முடியும் ஒருவனால தான். அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த ரப்பாக நாங்க ஏற்றுக்கொண்டோமோ அவன் மூலமாகத்தான் எங்கட பிரச்சனைகள் முடியும். அந்த ராபியத்துல் அதவியா. எனவே அந்த ஒருவனோடு எங்கட தொடர்புகளை சீராக்குவதன் மூலம் தான் எங்கட கனெக்ஷனை அவனோட ஒழுங்காக்கி கொண்ட வேண்டாம். நிலைமைகளை எங்களுக்கு சாதகமாக, எங்களுக்கு பொருத்தமாக, எங்களுக்கு ஹைராக, எங்களுக்கு நலவாக அல்லாஹ் ஆக்குவான். சில நேரம் தோல்வியுடைய தோற்றத்துல வெற்றியை தருவான். தோற்றத்தை பார்த்தா தோல்வி, ஆனா முடிவு வெற்றியா இருக்கும். வெளி தோற்றத்தை பார்த்தா கேவலம், ஆனா முடிவு கண்ணியமாக இருக்கும். வெளி தோற்றத்தை பார்த்தா கவலை, ஆனா முடிவு சந்தோஷமாக இருக்கும். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். ஒவ்வொரு காரியங்களுடைய முடிவும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம். முடிவு அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. முடிவு யாரோட கையில இருக்கு? யாரோட கையிலையும் இல்ல, அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அதனால இந்த வெளி தோற்றங்களை வச்சு நாங்க முடிவுகள் எடுக்க இயலாது. மக்கள் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருமே இந்த வெளிரங்கத்தை வச்சு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்களே, இப்படி நடக்குதே, அப்படி நடக்குதே, அது நடக்குதே, இது நடக்குதே, அதால இதே, இதால அதே என்று இந்த வெளி கருத்துக்களை கண்ணுக்கு விளங்கக்கூடியதை வச்சு மக்கள் சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டும் கதைச்சு கொண்டும் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து கேட்கிறான். எங்களே மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து கேட்கிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. இந்த மனிதனுக்கு, இந்த அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதாவா என்று கேட்கிறான். இந்த அடியானுக்கு அல்லாஹ் போதாதா என்று கேட்கிறான். நீ ஏன் அவனை விட்டுட்டு வேறொன்று பார்க்க போறாய்? நீ ஏன் அவனை மட்டும் நாடாம வேறொன்றை நாடுறாய்? நீ ஏன் உன்ட கஷ்டங்களை கவலைகளை அவனுக்கிட்ட மட்டும் சொல்லாம வேறொன்று கிட்டையும் சொல்றாய்? கண்ணியமான நபி சொன்னாங்க, வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனக்கு முதலாவது, உங்களுக்கு இரண்டாவது, முழு உலக மக்களுக்கும் ஆக தேவையானது என்னன்னா எங்கட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராய். ஒரு பெண்மணி ராபியத்துல் அதவியா ஆரம்பத்துல ஒரு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்த பெண், தவறுகளை உணர்ந்தாங்க, அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இரவெல்லாம் பாவத்துல ஈடுபட்ட பெண்மணி திருந்தி தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு இரவெல்லாம் வணக்க வழிபாடுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அவங்க அல்லாஹ்வை இரவேல வணங்குறதுக்காக தன்னை தயாரிச்சு கொண்டு இப்படி ஒரு கருத்தை சொல்லுவாங்களாம். லைத்தல்லதி பைனி வ பைனக ஆமிரு வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராபு இதா ஸஹ மின்கல் வுத்து ஃபல் குல்லு ஹைனு வ குல்லு அல்லதி ஃபௌகத் துராபி துராபு. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய தொடர்பு தான் தேவை. எனக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு கெட்டு போய்விட்டது. ஏண்டா இந்த துனியாட இருக்கக்கூடிய மக்கள், அதிகமான மக்கள் இந்த பாவ சிந்தனையும் மாற்றமான செயல்களும் துனியாவுடைய கவலையிலையும் இப்படியே தான் இருக்கிறாங்க. எனவே இந்த மக்களோட தொடர்பு வச்சு வச்சு நானும் கெட்டவளா போனேன். அதனால இப்ப எனக்கு இந்த மக்களோட தொடர்பு அல்ல தேவை, எனக்கு தேவை உன்னுடைய தொடர்பு தான்.